கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருக்கும் என் அன்பான காலை வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் என்ன பண்ணுறோம்னா, இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாஞ்சை உண்டு, ஒரு ஆசை உண்டு. இருக்குதோ இல்லையோ நம்ம யாருன்னா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைப்பது நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காரியம், ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய காரியம்தான். ஆனால் நம்முடைய வழிகளை நாம் செவைப்படுத்தும் போது தான் அப்படி செய்ய முடியும். நம்முடைய வழிகள் நல்லா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு உண்டான பலன், அதாவது அதை செய்யக்கூடிய ஒரு திராணி நம்மளுக்கு இல்லாமல் போயிடும். நம்முடைய வழிகளை செவைப்படுத்தி வழிகளை நாம் சரி செய்யும் போது, நம்முடைய வாழ்க்கையினுடைய வழியை, நம்முடைய காரியங்களை நாம் சரியாக நடத்தும் போது கர்த்தர் நம்மளுக்கு தருகின்ற அந்த பலன் மூலமாக அநேகருக்கு நாம் பலனளிக்கக்கூடியதாக காணப்படுவோம். எனவே இந்த நாளிலே நம்முடைய வழிகளை நாம் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் சுருக்கமாய் பார்க்க போகிறோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்தில் ஒரு அரசனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 27:6. யோதாம் தன் வழிகளில் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினான். அவனுடைய வழி வளைஞ்சி குறுகி போய் கல்லும் முள்ளும் பள்ளமும் மலைகளுமாய் இருந்திருக்கலாம். அந்த வழிகளை அவன் என்ன பண்றான்னா செவைப்படுத்துகிறான், நேராக்குறான். யாருக்கு முன்பாக? இன்னைக்கு நிறைய பேர் பண்றோம், நம்ம வழிகளை செவை பண்றோம். ஒருத்தர் நம்மளை பார்த்து அவங்க நம்மளை நல்லவங்கன்னு சொல்றதுக்காக நம்ம பண்றோம். ஆனா அங்கே யோதாம் என்ன பண்றான்னா கர்த்தருக்கு முன்பாக பண்றான். அதுதான் முக்கியமானது, அதை அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேடு. அந்த கர்த்தருக்கு முன்பாக தன் வழிகளை அவன் என்ன பண்றான்? நேராக்கணும். கோணலா இருந்த வழியை அவன் கர்த்தருக்கு முன்பாக நேராக்கணும். The focusing of God. அதுதான் நம்மளுக்கு வேணும். The king Jotham become powerful because he was careful to live in obedience of the God. கர்த்தருக்கு முன்பாக அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய வழிகளை செவைப்படுத்த, குடும்பத்தை பத்தி செவைப்படுத்திருக்கலாம், தன் ஆட்சி செய்கின்ற அந்த ஆட்சியை பத்தி செவைப்படுத்திருக்கலாம், தன்னுடைய ஜனங்களுக்காக அவன் செவைப்படுத்திருக்கலாம், தன்னுடைய முக்கியமான வாழ்க்கைக்காக அவன் ஒரு அரசன், அதுக்காக செவைப்படுத்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் நாம் கர்த்தருக்கு முன்பாக நம் வழியை செவைப்படுத்த ஆண்டவர் இந்த காலவேளையில் நம்ம அழைத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம அநேக பேர் என்ன பண்றோம்னா, நம்ம மனுஷனுக்கு முன்பாக நம் வழியை செவைப்படுத்துறோம். அவன் நம்ம பார்த்து இவன் நல்லவன் அப்படின்னு சொல்றதுக்காகவும், அவனால் நம்மளுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அதற்காகவும் நம்ம வழியை செவைப்படுத்தி கொண்டிருக்கோம். ஆனா கர்த்தராகிய தேவன் முன்பாக நாம் வழியை செவைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ. அதுதான் அங்க சொல்றாரு. அதை சொல்றாரு, அவன் பலப்பட்டான். அவன் ஒரு பலவீனமாய் இருந்த காரியத்தை கூட அவன் பலப்படக்கூடிய காரியம். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம்னா நம்ம முதலாவது நாம் பலப்பட வேண்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய வழியை கர்த்தருக்கு நேராய் நம்முடைய வழியை செவைப்படுத்த வேண்டும். அப்படி செவைப்படுத்தினாதான் நாம் பலப்பட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்ய, மற்றவர்களுக்கு பலவீனங்களை தாங்கக்கூடிய காணப்படும். நான் முதல்ல நாம பலமா இருக்கணும். நான் ஒருத்தனை போய் பள்ளத்துல தூக்க போறேன் அப்படின்னா நான் அவனை விட வீக்காகணும். அவன் என்னை பிடிச்சி ஏறும்போது அவனுக்கு நான் பள்ளத்துல வந்துடுவேன். நான் அவனை விட பலவானா இருக்கும்போது தான் நான் அவனை தூக்க முடியும். அந்த பலன் கர்த்தரிடத்திலிருந்து வரும். இங்க யோதாம் அப்படித்தான் பண்றான். தன்னுடைய காரியங்கள்ல அவன் சொல்றான், நான் வழிகளை தன் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் நான் பலப்பட்டேன். நம்முடைய வாழ்க்கையிலும் நம் கர்த்தருக்கு முன்பாக நம் வழியை நேர் செய்யும். இன்னைக்கு அநேக காரியங்கள்ல நம் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வழியை நேராக்கவில்லை. இன்னும் நாம் பலப்படணும். இன்னும் அநேகருக்கு நாம் உதவியா இருக்கணும். அநேக பலவீனங்களை நாம் தாங்கக்கூடியவர்களாக இருக்கணும். அநேக பலவீனர்களுக்கு நாம் கொடுத்து உதவக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் இந்த காலை வேளையில. எனவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருக்கு நேராய் நம்முடைய வழிகளை நாம் செவைப்படுத்த வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து. அவர் இன்னைக்கு நம்ம வழிகள் எத்தனையோ பேர் நினைச்சுக்கிறோம். நம்ம ஏதோ நினைச்சு நம்முடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு என்ன பண்ணலாம், இல்லை அடுத்த வேலைக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிலாம் நினைச்சு பண்றோம். ஆனா நீ என்ன பண்ணும்? வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். என் தேவனாகிய கர்த்தரை நினைக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்? உன் பாதைகளை அவர் செவைப்படுத்துவார். உனக்கு ஒரு வெளிச்சமாய், உன் கால்களுக்கு ஒரு தீபமாய், அடுத்த ஸ்டெப் நீ வைக்கும் போது ஒரு வெளிச்சத்தில் நடக்கக்கூடியதாய், ஒரு கல் முள் உனக்கு இடராதபடி உன்னுடைய வாழ்க்கையில உன்னை உயர்த்தக்கூடியவராக இருப்பார். அதான் சொல்றாங்க,
உன் வழிகள் எல்லாம் அவரை உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன்னுடைய வழியை அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு சமமாக்குவார். உன்னுடைய கரடுமுரடான வழிகள் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய வழிகளை செவ்வையாக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணோமா, அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னைக்கு மனுஷன் நோக்கி பார்க்கிறோம். மனுஷன் நோக்கி பார்க்கும் போது தான் நம்முடைய வழிகள் செவ்வையாறு இல்லை. அவன் பள்ளத்தில் இறங்கி போனா நம்மளும் பள்ளத்தில் இறங்கி போனோம். ஆனா கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய வழிகள் செவ்வையாக்கப்படும் என்று இங்கே நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, மூடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு. ஆமாங்க, நம்முடைய கால் வச்சுங்களேன், கால் கால் மூட்டு பிசகாமல் குணமாயிடும். ஒரு ஊனமான காலில் வச்சு நம்ம நடந்தோம்னா என்ன ஆகும், அது மூட்டு பிசகி முன்னும் ஊனமாயிடும். ஆனா அது மூட்டு பிசகாமல் குணமடைய வேண்டுமா. புதிய ஒரு மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னது ஊனமான கால் மூட்டு பிசகாமல் குணமடைய வேண்டும். சொல்லுங்க, படிங்க. அது மூடமாயிருக்கிறது பிசகி போகாமல் அது என்ன பண்ணுமா, அது சொஸ்தமாகணும், அது சுகமாகணுமா. உங்கள் பாதைகளுக்கு வழிகளை நாம் வழிகளில் சரியா இல்லைன்னா நம் பாதைகளில் கீழே விழுந்து எழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நிறைய பேர் வழிக்கு விழுந்துடும். நம்முடைய வாழ்க்கையில வழிக்கு விழக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய பிரச்சனை. நீ வாழ்க்கையில வழிக்கு விழாதே. உன் பாதையில வழிக்கு விழுந்து அடிபட்டு உன் கால் ஊனமாக கூடாது. உன் ஊனமான காலே அது சொஸ்தமாகி ஒரு சரியான பாதையில் நாம் நடத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் சரி, நம்முடைய செயல்களும் சரி, நாம் பணி செய்கின்ற பணிகளும் சரி, இந்த சமுதாய பணிகளும் நாம் சரியான பாதையிலே நாம் செல்லும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாய் நாம் இந்த உலகத்தில் இருக்க முடியும். அதான் சொல்றாரு, என் வசனம் உன் பாதங்களுக்கு தீபமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. எனவே அவருடைய வசனத்தை கேட்டு நாம் அவருடைய பாதைகளுக்கு நாம் தீபமாய் இருக்க கர்த்தர் நாளில் அழைத்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த வீடியோக்கள் முழுவதும் யூடியூபிலே போடப்பட்டிருக்கிறது. பிரதர் டேவிட் சேகர் என்ற யூடியூப் அக்கௌண்டில் இந்த வார்த்தைகள் அனைத்தும் போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் கண்டு அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். என் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். எதிர்கொண்டு நாம் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய பாதை ஒரு ஒழுங்கா கர்த்தருக்கு நேரா இருக்கணும். கர்த்தருக்கு நேராய் நம்முடைய பாதைகளை ஒழுங்குபடுத்தும் போது கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதித்து வழி நடத்தக்கூடியவராக இருப்பார். கண்கள் விஜயிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் வார்த்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய பாதைகளை நாங்கள் கர்த்தருக்கு நேராய் எங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் நடக்கும்போது எங்கள் கால்கள் பிசகாமல், எங்கள் கால்கள் இருக்கிற அந்த எல்லா காரியங்களும் நீர் வாய்க்க செய்து எங்கள் பாதங்களுக்கு ஒரு தீபமாய் இருந்து எங்களை வழிநடத்த செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் தாழ்த்துக்கிறோம், ஒப்படைக்கிறோம், பொறுப்படுத்துக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் அமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.